இந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல யாருக்கா இருந்தாலும் சமைக்க போர் அடிக்கும் தானே. ஸோ டக்குன்னு ஒன் பாட் ரசம் ரைஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு கப் அரிசியும் 1/4 கப் துவரம் பருப்பும் ஊற வச்சிருவோம். இது ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட் அதே போல ஒரு லெமன் சைஸ் புளியையும் ஊற வச்சிருவோம். அடுத்து ஒரு இடிகல்லுல மிளகும் ஜீரகமும் இடிச்சுக்கலாம். இதை நீங்க மிக்சிலேயே போட்டு அரைச்சுக்கலாம். ஒன்ஸ் நல்ல பவுடர் ஆன உடனே அது கூட 2 பல் பூண்டும் ஒரு பச்சை மிளகாவும் இடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊத்தி சின்ன வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதுல தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் புளி தண்ணியும் ஊத்திக்கலாம். இது கூடயே நம்ம மஞ்சள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊத்தி 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுல நெய் விட்டு தாளிச்சு எடுத்துக்கலாம். அது கூட கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிட்டு இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஒன் பாட் ரசம் ரைஸ் ரெடி. நீங்க இந்த வெதருக்கு எந்த மாதிரி கம்ஃபர்ட் ஃபுட் எதிர்பார்ப்பீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க.